இந்த வருஷத்துல இது 3வது உயிர் எங்க குடும்பத்துல இருந்து எங்க ஊர்ல இருந்து போயிருக்கு. ஏன்னா 3வது உயிர்ல இன்னும் 300 உயிர் கூட போகும். எந்த எவனுங்க என்ன மயிருக்கு இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிரசவத்துக்காக கண்ணகி நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியாமா டாக்டர் கேட்டிருக்காரு. அதன்படி அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. வலி வந்துட்டு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டரே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய வேறு மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே போன உடனே குழந்தை இறந்துருச்சு. இது ஒரு எம்எல்ஏ குழந்தை இருந்தா விடுவீங்களா? ஒரு எம்பி குழந்தை இருந்தா விடுவீங்களா? ஊரே ஒன்னாக்க மாட்டீங்களா? அப்ப கண்ணகி நகர் குழந்தைன்னா அவ்வளவு கேவலமா பார்க்க கீழே பேசுறீங்களா? உங்களுக்குலாம் ஓட்டு போட தேர்ந்தெடுத்து அப்படியே மாறல அடிச்சு துப்பலாமான்னு இருக்கு. ஒரு ஆயம்மா வந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த ஆயம்மாவுக்கு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு விரல் விட்டு பார்க்கக்கூடிய அதிகாரத்தை ஃபஸ்ட் யார் கொடுக்குறது? இட்டு வர டாக்டர் இல்லையா? இவங்க சொல்லுமா சொல்லக்கூடாது. நாங்க வரும்போது ஒரு 11 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் இல்லைன்னு சொல்ல ஸ்ட்ரெயிட்டா மேல இட்டு போயிட்டு ஆயம்மா கை க்ளோஸ் போட்டு ஆயம்மா பார்த்தாங்க. போயிட்டு ஏமா ஆயம்மா போய் கை க்ளோஸ் போட்டு பாக்குறாங்க. நாங்க ஆபரேஷனுக்கு யாராவது கை க்ளோஸ் போட்டு பார்ப்பாங்களா? என்னடா அதுக்கப்புறம் என் தம்பி சொல்றான், ஒரு அவர்கிட்ட அந்த பொண்ணு அதிலே வச்சு வச்சுட்டு ஆம்புலன்ஸ் வரணும், நீ உக்காரு, இருடி கத்தாதடி, இருடி கத்தாதடின்னு அந்த பொண்ணு ஆயம்மா பண்ணிக்கிறாங்க. ஆயம்மா கை க்ளோஸ் போட்டு பார்த்தவங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி வந்து ஆயம்மா பாப்பாங்களா? என்ன ஆயம்மா பாப்பாங்க? அதே திருச்சியில அதே கவர்மெண்ட்ல நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கு. ஆயம்மா கை க்ளோஸ் போட்டு பாப்பாங்களா? ஆயம்மா வந்து நாமரத்துல பண்ணாங்களா? கேஸ்ல பாக்குறாங்களா? அதோட வெளிய வந்துருவாங்க. ஒரு மாதத்துல ட்ராக் பண்ணாங்க. போன வருஷம் என் குழந்தை 7 மாசம் போது என் குழந்தை பஸ் குழந்தைக்கு கை 2 கால் 2 பெயிண்ட் வேலை செய்யறான் சார். கஷ்டப்படாத புள்ளைய பணத்தை கொட்டு கொட்டு அந்த புள்ள நடக்க வச்சான். தமிழ்நாட்டில் அகதியான ஒரு நகரம் இருக்குது அப்படின்னா அது கண்ணகி நகரா? கண்ணகி நகர் தான் தமிழ்நாட்டோடைய அகதியான ஸ்ட்ரீட்டா, அமைதியான பகுதியா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க தோணுது. முதலமைச்சர் விஜய் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணகி நகர் மக்கள்லாம் கதறாங்க. எங்களை வந்து காப்பாற்றுங்க, இங்கே எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்கு விடிவு காலமே இல்லையாங்கிற மாதிரி கதறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரசவத்துக்காக கண்ணகி நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியாமா டாக்டர் கேட்டிருக்காரு. அதன்படி அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க. வலி வந்திருக்கு போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. டாக்டரே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய வேறு மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே போன உடனே குழந்தை இறந்துருச்சு. அந்த பிரசவலியால் போன அந்த பெண்மணியும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. கத்தி கூப்பாடு போட்டு பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். இந்த கண்ணகி நகர் இதே ஜிஹெச்சில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போன மாதம் கூட இதே மாதிரியான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் 3 குழந்தைகள் அங்கே இறந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கண்ணகி நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாரத்துக்கு 3 முறை தான் ஆப்ரேஷன் நடக்குமா. மற்ற நாட்களில் பெரும்பாலும் டாக்டரே இருக்க மாட்டாங்களாம். டாக்டரே இல்லாதனால தான் இன்றைக்கி அந்த குழந்தை இறந்துருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் 3 குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. குழந்தை இறந்ததுனால நைட்டு விடிய ரோட்டில் உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் கூட வரல. நாங்கள் என்ன அகதிகளா? நாங்கள் என்ன வேண்டாதவங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தேவையில்லையா? ஊரில் உலகத்தில் ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயமாகுது. எங்கள் கண்ணகி நகரில் மட்டும் யாராவது ஒருத்தங்க இறந்து போனால், ஒரு குழந்தை இறந்து போனால் அது உங்களுக்கு உயிராக தெரியலையா? நாங்கள் உங்களுக்கு மனுஷனாக தெரியலையான்னு அப்படி ஒரு ஆவேசத்தோடு அந்த பகுதி மக்கள் கத்தி கதறாங்க. கண்ணகி நகர் சமூக சேவைக்கு உமா மகேஸ்வரி. இந்த வருஷத்துல இது 3வது உயிர் எங்க குடும்பத்துல இருந்து எங்க ஊர்ல இருந்து போயிருக்கு. ஏன்னா 3வது உயிர்ல இன்னும் 300 உயிர் கூட போகும். எந்த எவனுங்க என்ன மயிருக்கு இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் தவறுதலா பேசுறேன் அன்னைக்கு அதிகம் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா கண்ணகி நகர் அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி இருக்கும், மருந்து இருக்காது, தண்ணி வரும், காவா தண்ணி வரும்,
அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரோடு இருக்கும், குண்டும் குழிமா தான் இருக்கும், எல்லாமே தப்பு தான் இருக்கும். முதலமைச்சராக விஜய் வந்த பிறகு நிறைய விஷயங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்ணகி நகரை மட்டும் விஜய் கைவிட்டுட்டாரா? கண்ணகி நகரை மட்டும் கவனிக்க தவறிட்டாரா? எந்த பகுதி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது, எந்த பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அதுதானே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். கண்ணகி நகர மக்களை அந்த மக்கள் சொல்கிற மாதிரி யார் வந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும், எந்த அரசியல்வாதி வந்தாலும் எங்கள் நிலைமை இப்படி தானா, எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு வாழ்க்கையோட எஜ்ஜுக்கே வந்து விரக்தியோட உச்சத்தில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி எப்படி சொல்கிறது, கேட்குறதுக்கே நெஞ்சு பதக்க வைக்குது. அதாவது அந்த ஊரில் வந்து ஒரு வெளியூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வயசானவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ அழகழகான ஸ்கீம்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் கண்ணகி நகரில் நாங்கள் படுற அசிங்கம் வந்து வேறு யாருமே பட மாட்டாங்க. இந்த ஊரில் கொலை விழுந்தால் வெளில போய் பெருசாகிடும். ஆனால் குழந்தைங்க கொல்லப்பட்டால் அந்த நியூஸ் வெளில போகுது. என்ன நாயனே எங்களுக்கு தெரியல. இது எப்படி ஏற்றுக்கிறதே எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு வருஷத்தில் 3 குழந்தை செத்து இருக்கு. இது ஒரு எம்எல்ஏ குழந்தை இருந்தால் விடுவீங்களா? ஒரு எம்பி குழந்தையா இருந்தால் விடுவீங்களா? ஊரையே ஒன்றாக்க மாட்டீங்களா? அப்போ கண்ணகி நகர் குழந்தைன்னா அவ்வளோ கேவலமாக பார்க்குற ஈன பிறப்பிக்கல. உங்களுக்குலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அப்படி மாறல அடிச்சு துப்பலாமான்னு இருக்கு. பிரசவ வலியால் துடிச்ச ஒரு பெண்மணி கண்ணகி நகர் ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, அங்கேருந்து எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க? வணக்கம். இது வந்து கண்ணகி நகர் ஹாஸ்பிட்டலு. இங்கே வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து வயிற்றுலேயே இறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த நிகழ்வு இங்கே நடந்திருக்கு கண்ணகி நகரில். இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய சொந்தக்காரங்க. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது கொஞ்சம்? நேற்று காலையில் செக்அப் வந்துக்கிறாங்க சார். எப்பவுமே நார்மலாக மாதம் வர மாரி வந்தோடனே என்ன பண்ணிக்கிறாங்க, உனக்கு அடுத்த மாதம் டேட் 25ஆம் தேதி இங்கேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியான்னு கேட்டுக்கிறாங்க. சரி பண்ணிக்கிறேன், நான் கிட்ட தானேங்கிறேன், பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறான். நைட் என்ன பண்ணா அவளுக்கு வயிறு வந்து டைட்டாக இருக்குது. டைட்டாக இருக்கும் என்ன பண்ணிக்கிறேன், என் தம்பியை இட்டுக்குன்னு இங்கே வந்துக்கிறான். ஒரே ஒரு குரோசின் மாத்திரையை கொடுத்துட்டு, இது உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுமா, அந்த ஸ்கேன் கூட இல்லையா, அந்த துடிப்பு தான் பார்த்து இவன் ஸ்கேன் நினச்சிட்டு வந்துக்கிறான். பார்த்துட்டு உனக்கு குழந்தைலாம் நல்லா இருக்குது, அடுத்த மாதம் தானே உனக்கு டேட்டு, இன்னும் ஒரு குரோசின் மாத்திரையை கொடுத்துட்டு இவளை அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. நேத்து நைட்டு ஒரு 9:30 இந்த இது. என் தம்பி பொண்டாட்டி மெஸ்ஸி. இவன் வந்துட்டுக்கிறா. நைட்டு வந்துருவானா சொன்னா, அக்கா இந்த மாதிரி எனக்கு அடுத்த மாசம் தான் சொல்லியிருக்கிறாங்க, அதனால எனக்கு இப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அக்கா, பொறுக்கிற ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்குமா டைட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அக்கா. காலையில நான் கேட்டேன், என்னடி எப்படி இருக்குதுன்னு. இல்லக்கா எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்குது, அப்பப்ப எனக்கு வயிறு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரிம்மா நீ திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னா சொல்கிறாங்கன்னு பாருமா, நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய்டும். ரொம்ப அவளுக்கு இடுப்பு வயிறு வலி எடுத்துகிட்டு இருந்துக்குது. வயிறு வலி எடுக்கவே என்ன பண்ண, எனக்கு ஃபோன் அடிச்சான். ஏக்கா எனக்கு அவ கூட பண்ண முடியாதா, பக்கத்து வீட்டில் வரவங்க பண்ணாங்க. ஏமா அவள் ரொம்ப துடிக்கிறாமா, வயிறு வலிக்குதுன்னு. இவளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைய ஆப்ரேஷன் ஆச்சு, 2வது குழந்தைய வயிறு வலிக்குதுன்றால சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண இங்கே இட்டுன்னு வந்தோம். ஒரு ஆயம்மா வந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த ஆயம்மாவுக்கு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு விரல் விட்டு பார்க்கக்கூடிய அதிகாரத்தை ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது? டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பெண்மணியோட கணவர் வந்து ஆட்டோ ஓட்டுநர் தான். அவர் ஆட்டோவில் வச்சு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பார்ல. மணிக்கணக்காக காக்க வச்சு ஏன் கடைசி நேரத்தில் டாக்டர் இல்லைன்னு கடைசி நேரத்தில் ஏன் சொல்கிறாங்க? அந்த பெண்மணி மணிக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வழியில் துடிக்கிறாங்க. சரி சுமார் கத்தாத, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த ஆயம்மா சொல்லி டாக்டர் மாதிரி வாட்டவர் ஏதோ ஒன்று சொல்லி வலியை பிரசவ வலியால் துடிச்ச அந்த பெண்மணியை வந்து அதட்டி இது பண்ண விஷயங்கள்லாம் வேதனையோட அந்த பகுதி மக்கள் அவங்களோட சொந்தக்காரங்களாம் உறவினர்களாம் பகிர்ந்துக்கிறாங்க. நீங்களே பாருங்க. இட்லி வர டாக்டர் இல்லையா, இவங்க சொல்லுமா சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க வரும்போதுனா ஒரு 11 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் இல்லைன்னு சொல்ல ஸ்ட்ரைட்டா மேல இட்டு போயிட்டு ஆயம்மா கை க்ளோஸ் போட்டு ஆயம்மா பார்த்தாங்க. இது எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டு ஏமாமா ஆயம்மா போய் கை க்ளோஸ் போட்டு பாக்குறாங்க. நாங்க ஆப்ரேஷனுக்கு யாரா கை க்ளோஸ் போட்டு பாப்பாங்களா என்னடா? அதுக்கப்புறம் என் தம்பி சொல்றான், ஒரு முக்கா அவர்கிட்ட அந்த பொண்ணு அங்கேயே வச்சு நின்றுட்டு ஆம்புலன்ஸ் வரணும் நீ வக்காரு. என் தம்பி ஆட்டோ ஓட்டுறான் சார், சீரியஸ் சொல்லிதான் என் தம்பி இட்டு போயிருப்பான்ல. எதுவுமே அவங்க சொல்லல. நாங்க என்ன பண்ண ஆம்புலன்ஸ் அங்க போனோம், படுக்க வச்ச 5 நிமிஷத்துலயே கர்ப்பப்பை ஃபுல்லாவே ரத்தம், அந்த இது பிஞ்சுக்குச்சுமா, ரத்தம் எல்லாம் செதறிச்சு, நஞ்சு கொடி பிரிஞ்சு எல்லாமே இதுவாயிடுச்சு. யார் எங்க பாத்தீங்க, நீங்க நேத்தே இட்டுன்னு வர வேண்டியதானே. மாசம் இந்த மாசம் அவளுக்கு பொறுக்கிற மாசமாச்ச இல்ல, அடுத்த மாசம் தான் டேட் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்க போய் பாருங்க.
இந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கே எங்களுக்கு இப்ப என்ன இப்போ பண்றது நீங்கள் 10 மணிக்கு இங்கே வந்தீங்க இங்க இருந்து எப்போ ரிட்டர்ன் இங்க இருந்து அப்போ ஆயிடுச்சு 12 ஒரு 5-10 இங்க இருந்து நிமிஷம் ஆம்புலன்ஸ் ஆமா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது வரைக்கும் அந்த பொண்ணு பிபி அது பண்ணி பிபி செக் பண்ணிட்டு அது பண்ணிட்டு உட்கார வச்சு ஏய் இருடி கத்தாதடி இருடி கத்தாதடின்னு அந்த பொண்ணு ஆயமா பண்ணிக்கிறாங்க. ஆயமா கை க்ளோஸ் போட்டு பார்த்தோம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி வந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்குது எங்க அம்மா கிட்ட. அங்க போனோடனே ஒரு செகண்ட்ல குழந்தை இறந்துச்சுமா உன்ன மட்டும் தான் காப்பாத்துறதுக்கு நாங்க அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப சீரியஸா நாங்க வந்தது 3-4:30 மணிக்கு வந்தோம் சார். இன்ன வரைக்கும் நாங்க உன்ன போன் பண்ணி கேட்கல. அவங்களும் சீரியஸா தான் இருக்கிறாங்க. 24 கோஷா குழந்தைய செக் பண்ணி பார்த்து சொல்றாங்க குழந்தை நல்லா இருக்குது. யார் சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க குழந்தை வந்து கண்ணாடி ரூம்ல வைக்க சின்ன குழந்தையாகுது. ஒரு ஸ்கேன் நீங்க எடுக்கல எப்படி சின்ன குழந்தையாகுது சொல்லிருப்பீங்க. அங்க போனா 3:10 என் குழந்தை வெயிட் அவ்வளவு வெயிட் ஆகுது. குழந்தை நல்லா இருக்குது. அவங்களும் தூக்கி கொஞ்சுறாங்க. இங்க இருந்து போறதுக்குள்ள இறந்துச்சு. ஆமா ஏன் நீங்க நைட்ட வயிறு இருக்க மாதிரி அவங்க சொல்லி அம்புலியா நீங்க போய் கேளுங்க அப்படின்னா அப்ப இது என்ன ஹாஸ்பிடல் சார்? இப்பதான் போர்டு போட்டுக்கிறாங்க உள்ள பிரசவத்துக்கு இலவசம் 24 hours இப்போ நாங்க போய் கேட்டோம். இப்போ நாங்க போய் கேட்டோம். சரி ஒரு நிமிஷம் சார் ஆயமா பாப்பாங்களா எந்த ஹாஸ்பிட்டல் ஆயமா பாப்பாங்க? அதே திருவச்சூர்ல தான் அதே கவர்மெண்ட்ல தான் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இல்லையே. இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஆயமா வந்து லேபரேட்டரியில பாக்குறாங்களா பேஷண்ட பாக்குறாங்களா அதோட வெளிய வந்துருவாங்க. ஒரு குழந்தை சார் போன வருஷம் ஏன் குழந்தை 7 மாசம் குழந்தை ஏன் குழந்தை பஸ் நடிச்சு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கை 2 திருப்பி கால் 2 திருப்பி தம்பி பெயிண்ட் வேலை செய்யறான் சார். கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய ஜிஹெச்லயும் அதுலயே செட்டிநாட்டியும் பணத்தை கொட்டி அந்த புள்ளைய நடக்க வச்சான். சரி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அரசாங்கத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க கூடாது சார். இவங்க ஏன் சொல்லல வாட்ல 3 நாள் தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. கிளினிக் போட சொல்லுங்க. யாரும் வர மாட்டாங்க. என்ன பண்ணனும்? வெளிய கிளினிக் போட சொல்லுங்க போதும். யாரும் வர மாட்டாங்க. ஆயா தான் இருக்கு அதுக்குள்ள. ஆயமா இப்ப நாய கிடைக்கணும் சார். நாய கிடைக்கணும்.